ஹாய்ங்க. இப்போ சப்பாத்திக்கு ஒரு சிம்பிளான ஒரு சைட் டிஷ் உங்களுக்கு சொல்லி தரேன். இதில 2 கேப்சிகம் நான் நீல வாக்குல கட் பண்ணியிருக்கேன். அத எடுத்துக்கோங்க. அதோட ஒரு பெரிய வெங்காயம், அதையும் நீல வாக்குல ஸ்லைஸ் பண்ணி, இந்த கேப்சிகமோட ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கையளவு நிலக்கடலை எடுத்துட்டு, அத வறுத்துட்டு தோல் ரிமூவ் பண்ணிட்டு, அத நான் வந்து கிரைண்ட் பண்ணி இந்த மாதிரி எடுத்திருக்கேன். பொடி பண்ணி எடுத்திருக்கேன். இதையும் இந்த ஆனியன் அண்ட் கேப்சிகமோட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு குட்டி ஸ்பூன்ல 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன் இதோட. இப்போ கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மிக்ஸ் மட்டும் போதும் நமக்கு. ஈஸியா வந்து சைட் டிஷ் ரெடி பண்ணிடலாம். இத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, அவுட்புட் நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ ஒரு கடாயில எண்ணெய் விட்டுட்டு, எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சம் கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். போட்டு இத நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் வந்து ஃபுல்லா போகணும். அது வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. நல்லா சாட்டே பண்ணதுக்கப்புறமா, இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா? இத வந்து இதோட ஆட் பண்ணிக்கணும். இந்த மிக்ஸை இதோட ஆட் பண்ணிவிட்டு, இப்போ இஞ்சி பூண்டோட பேஸ்ட் வந்து இதோட நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கணும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அகைன் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. அப்படியே 1 செகண்ட் விட்டுடுங்க. இப்போ 1 டீஸ்பூன் கடலை மாவு, தண்ணிலலாம் மிக்ஸ் பண்ண வேணாம். ஜஸ்ட்டு ராவா 1 டீஸ்பூன் கடலை மாவு இதோட ஆட் பண்ணி இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் நிலக்கடலை சேர்த்ததுனால அடியில கொஞ்சம் அடி பிடிச்ச மாதிரி இருக்கும். பட் நோ ப்ராப்ளம். நம்ம கர்ட் ஆட் பண்ண போகிறோம். கர்ட் ஆட் பண்ணும்போது அதெல்லாம் அப்படியே ரிமூவ் ஆகிடும். ஒரு கப்பில் 1/2 கப் வந்து கர்ட் நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம் இந்த டிஷ்ஷோட. இதோட கொஞ்சம் தண்ணி மட்டும் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கர்ட் வந்து புளிச்சிருக்கக்கூடாது. நல்லா ஃப்ரெஷ் கர்டாக எடுத்துக்கோங்க. புளிச்சிருந்துச்சு அப்படின்னா நமக்கு சப்பாத்தி சாப்பிடும்போது கொஞ்சம் லைட்டாக ஸ்மெல் வரும். டேஸ்ட்டே மாறிடும். ஸோ ஃப்ரெஷ் கர்டாக எடுத்துக்கோங்க. இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போவே கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு வந்துச்சு. கேப்சிகம் வந்து சீக்கிரமாக குக் ஆகிடும். ஸோ ஒரு லிட்டு போட்டு மூடிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கேப்சிகம் ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு. இப்போ நல்லா எல்லா சைடும் வதக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸி. மிக்ஸ் மட்டும் நீங்கள் பண்ணிங்கன்னா போதும். இது சப்பாத்தியோட சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். என் பசங்களோட ஃபேவரெட் இது. சப்பாத்தி நான் பசங்களுக்கு கொடுக்கறதுனால கீ அது மேலே ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஒரு பவுலில் நம்ம செஞ்ச இந்த கேப்சிகம் ஆனியன் கிரேவி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா. தேங்க் யூ.